நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்தா மருந்து ஸ்லோவாக தான் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சித்தா மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா, யார் அதிகமாக வருவாங்கன்னா, க்ரானிக் பேஷண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க. நாட்பட்ட நோய்கள் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா, உடனடியான ரிலீஃப் வந்துட்டு கொடுக்காது. ஸோ மெடிசன்ஸ் கொஞ்ச நாள் அவங்க எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸாவது ஆகும் அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கம்மி ஆகிறதுக்கு. ஸோ அது போக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அது நோய் கியூர் கிடச்சிரும். பட் இமீடியட்டாக ரிசல்ட் வரக்கூடிய மெடிசன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க, சித்தா மருந்து சாப்பிட்டா வெயிட் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து மித்து தான். சித்த மருத்துவர்கள்னா போலி மருத்துவர்கள்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா கவர்மெண்ட் வந்து காலேஜ் வச்சு 5.5 இயர்ஸ் கோர்ஸ்ன்னு வச்சு முடிச்சு எங்களுக்கு சர்டிஃபிகேட் தராங்க இல்லையா? அப்போ கவர்மெண்ட் வந்து போலி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சித்தா டாக்டர்னா வந்து போலி மருத்துவர்கள் கிடையாது. மேபி நீங்கள் பார்க்குற சித்தா டாக்டர்ஸ் வந்து குவாலிஃபைடான டாக்டர்ஸ் தானா, ஸோ டிகிரி ஹோல்டரா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.